முத்துன்னு அவர் பேர் கதையில் ஃபஸ்ட்டு முத்து வீரப்பன் தான். மீனா வந்து அவளை முத்துன்னு கூப்பிடுவா. ஸோ ஒரு சீனில் என்ன பண்ணுவான், நீ நிஜமாகவே நான் லவ் பண்ணுறாயின்னா அப்படியே முத்து சொல்லுவார் அவள்கிட்ட, லவ் பண்ண நாளைக்கு இந்த இந்த இடத்துல எனக்கு வழக்கேற்றி வை, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிடுவார். நெக்ஸ்ட் டே அவர் வருவார், வழக்கே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஃபீல் பண்ணிவிட்டு திடீர்னு திரும்பி பார்த்தா ஒரு மேசிவ் வழக்கில் ஒரு ஹியூஜ் சைஸுக்கு முத்து எழுதணும் தமிழில், அதில் நடுவில் உக்காண்டிருக்கணும். எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டோம். அவுட்டோரில் நடத்தணும். எங்கே கிடைக்கும் அந்த மாதிரி ஸ்பேஸு? அப்போ எம்ஆர்எஃப் கிரவுண்ட்ஸ் இருக்கும் சிறுபெரும்புத்தூர் இப்போ ரோட்டில், இப்போ கார் ரேஸ் எல்லாம் நடக்கும். அங்கே ஒரு ஹைட்டில் இடம் பார்த்து சரி ஒரு நாள் டெஸ்டட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ப்ரீவியஸ் டே நைட்டு கேண்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சோம். அந்த ஓப்பன் ஏரில் வர காற்றுக்கு ஒரு கேண்டில் 5 நிமிஷம் கூட நிற்கலை. சார் இது ஒர்க் அவுட் ஆகுது சார் சொல்லிவிட்டு அடுத்த நாள் அந்த கேண்டிலுக்கு சிம்னி மாதிரி போட்டு மகி வந்து அந்த முத்து வந்து எங்கேயோ ஒரு 200-300 ஃபீட் மேலேருந்து கத்தணும். அந்த மார்க்கு சைஸு முத்து எழுதுறத ஃபுல்லாக கோலத்தில் போட்டு எழுதி அப்புறமா அதில் வழக்க வச்சு நைட்டெல்லாம் ஏற்றி 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 ஃபைனல் அந்த ஷேப்பை கொண்டு வரத்துக்கு தட் இஸ் ஹியூஜ் ஒர்க், மேசிவ் ஒர்க். பட் மகி அண்ட் டீம் டிட் அ மார்வலஸ் ஜாப். அது ஃபைனலாக ரஜினி சார் மேலே ஒரு சஜஷனில் கீழே இருப்பா, அங்கேருந்து அந்த ஷாட் எடுத்தது மீனாட்டின் ஜூம் பேக்கெல்லாம் பண்ணும்போது இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஷாட். ஐ மீன் ஒரு நல்ல ஒரு காமெடி என்டர்டெய்னிங்கில் கூட இந்த மாதிரி கொஞ்சம் விஷுவலாக கொஞ்சம் ட்ரீட் பண்ணது இட் வாஸ் வெரி நைஸ்.